வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் இருக்க காய்கறி வச்சு எப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல் டைம் ஃபேவரட் வந்து உருளைக்கிழங்கு தான் எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரிப்பரேஷன். இந்த உருளைக்கிழங்கு வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுதான் பொட்டேட்டோ நகட்ஸ். இந்த பொட்டேட்டோ நகட்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஈஸி மெத்தடில் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ப்ரிப்பரேஷன். கொஞ்சம் லைட்டாக டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் இந்த டாட்டா சாஸோட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 3 நம்பர், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, பூண்டு 6 பல்லு, மீடியம் சைஸ் வெங்காயம் 1, சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், ட்ரை பேசில் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, பிரெட் கிரம்ஸ் 150 கிராம், கார்ன்ஃப்ளேக்ஸ் 150 கிராம், மைதா 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வேக வச்ச இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா கிரேட் பண்ணுறோம். இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நல்லா பாயில் பண்ணி முடித்த பிறகு இந்த தண்ணியை உடனே ஸ்ட்ரெயின் பண்ணுங்கள். தண்ணியோடு இருந்தால் உங்களுக்கு வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கை வந்து கரெக்டாக ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா வராது. அதனால இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு ஒரு கடாய் எடுங்க. இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூண்டை வந்து தாளிப்பாக ஆட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ண வெங்காயம், இந்த ரெண்டுத்தையும் வந்து ஜஸ்ட் லைட்டாக சாத்தே பண்ணோம். நார்மலாக வந்து நீங்கள் தாளிப்பில் வந்து கடுகு, சீரகம், சோம்புலாம் போடுவீங்களே, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. பூண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இந்த பூண்டும் வெங்காயம் லைட்டாக வதங்கி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறோம். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணலாம். இதே வந்து ரொம்ப காரம் அதிகமாகனா வேறு என்ன ஸ்பைசஸ் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுக்கு பிறகு இந்த ட்ரை பேசில் பவுடர், அதாவது இந்த ட்ரை பேசில் பவுடர் எதுக்காகனா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போது இந்த ட்ரை பேசில் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறோம். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸும் பிரெட் கிரம்ஸும் ஆட் பண்ணுறோம். ரெண்டுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி. எதுக்காக இந்த ரெண்டுமே ஆட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காரணம் இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு டேரெக்டாக நீங்கள் வந்து நல்லா கையில் பிடிக்கிறதுக்கு, அதாவது ஷேப் நல்லா வரதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிலாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. அதே டைமில் ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரதுக்கு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸும் பிரெட் கிரம்ஸும் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் கரெக்டாக வரும். குக் பண்ணுற டைமில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமான ஒரு விஷயம், சரிங்களா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன பவுலில் போட்டு சூடு ஆறட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருங்க. சூடு ஆறின பிறகு தான் வந்து நம்ம ஷேப் கையில் பிடிச்சி ரோல் பண்ண முடியும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு இந்த ஒரு பைண்டிங் ஏஜென்ட் ரெடி பண்ண போகிறோம். அதாவது பைண்டிங் ஏஜென்ட்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த மைதா இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைதா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த ட்ரை பேசில் பவுடர் ஆட் பண்ணுறோம். எதுக்காக இதெல்லாம் ஆட் பண்ணுறதுன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்பைஸ் லெவலும் இதுலேயும் கிடைக்கணும். அதனால தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சோண்டு சால்ட்டு. நார்மலாக வந்து இந்த சைனீஸ் ப்ரிப்பரேஷன் வந்து என்ன பண்ணோம்னா, கார்ன்ஃப்ளவரில் வந்து கொஞ்சம் வினிகர், சால்ட், ஒயிட் பெப்பர்லாம் ஆட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இதில் வந்து மைதாவில் வந்து இன்றைக்கி வந்து ட்ரை பேசில் ஆட் பண்ணுறோம், சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த ட்ரை பேசில் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கொண்டா நீங்கள் கொத்தமல்லி எல்லாம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு, இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம டம்ப்ளிங் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டரில் டிப் பண்ணி நம்ம கரெக்டாக அந்த பிரெட் க்ரம்ஸ் ரோல் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சர் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு எப்படி ரோல் பண்ணுற பாருங்கள். கையில் எடுத்துக்கோங்க. ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லைட்டாக ஃப்ளவர் போடலாம், அப்படி இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி ரோல் பண்ணோம். ஒரு கையில் ரோல் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இன்னொரு கையில் உள்ள கையில் வச்சு ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் அப்படியே ரோல் பண்ணணும். ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஷேப் வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த விரலை வச்சு நீங்கள் ஈவனாக நீங்கள் எல்லா சைடும் கரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்களும் வீட்டில் பண்ணணும். ஒரு 2-3 வாட்டி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இந்த ஷேப் வந்துடும். இப்போ பாருங்களேன், க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். கரெக்டான ஷேப் வந்துருக்கு பார்த்தீங்களா? இதுதான் பொட்டேட்டோ நகட்ஸ் பண்ணுற ஷேப். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் விடுங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி இந்த பேட்டில் டிப் பண்ணி நம்ம வந்து கோட் பண்ணுறோம். எதுக்காக அந்த ரெஸ்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாகவும் இந்த பேட்டில் டிப் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான அந்த ஷேப்பில் வரும்.
இப்போ பேட்டரில் டிப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கையில் காமிக்கிற இந்த பிரெட் க்ரம்ஸும் கார்ன்ஃப்ளேக்ஸும் ஈக்குவல் குவான்டிட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை இப்போது கோட் பண்ணுறோம். நீங்கள் எப்படி கோட் பண்ணுறது இப்போ காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லோவாக எடுத்து மேலே போட்டு ஜஸ்ட் லைட்டாக கோட் பண்ணுங்கள். இந்த கோட்டிங் வந்து 2 வாட்டியும் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சீஸ் என்ன ஸ்டஃப் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் 2 கோட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி வெறும் உருளைக்கிழங்கு வச்சு பண்ணும்போது ஒரு கோட்டிங்கே போதும். அப்படி வேணும்னா நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தவறலாம் இல்லை. அந்த கோட்டிங் பண்ணும்போது திருப்பியும் அந்த பேட்டரில் டிப் பண்ணோம். அதே மாதிரி இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் பிரெட் க்ரம்ஸ்லையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த எண்ணெய் வந்து கரெக்டான சூடில் இருக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த எண்ணெய் ஐ ஃப்ளேம் வச்சு நீங்கள் போட்ட உடனே கலர் ஆகிடும். அதனால சொல்கிறேன், ஆல்ரெடி நம்ம குக் பண்ண ப்ரிப்பரேஷன் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் வந்து நீங்கள் மீடியமான ஃப்ளேமில் ஜஸ்ட் லைட்டாக அப்படி போட்டு கோல்டன் ப்ரௌனில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பொட்டேட்டோ நகட்ஸ் ரெடி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஈஸியான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த ட்ரை பேசில் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வீட்டில் ட்ரை பேசில் பவுடர் இருக்காது. அதனால் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கொத்தமல்லி யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் நகட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ் சந்திங்க. நன்றி, வணக்கம், see you, bye, take care.